ஓம் நம சிவாய. ஒரு கிராமத்துக்குள் ஒரு முனிவர் வருகிறார். அவர் வருவதை கண்ட ஊர் மக்கள் மகிழ்ச்சி அடைந்து வரவேற்கின்றனர். இந்த செய்தி மன்னனுக்கு எட்டியது. உடனே அவர் வந்து ஆசி பெற்று அரண்மனைக்கு வரச் சொல்லி அழைக்கிறார். முனிவரும் சரி என்று ஒப்புக்கொண்டு அங்கு செல்கிறார். அரண்மனையில் அவருக்கு விருந்து உபசரிப்பு பலமாக உள்ளது. மன்னரே அவருக்கு பரிமாறுகிறார். அப்பொழுது மன்னரின் கழுத்தில் இருந்த முத்து மாலை அருந்து முனிவரின் மடியில் விழ அதை எடுத்து ஒளித்து வைத்து கொள்கிறார் முனிவர். மறுநாள் காலையில் முத்து மாலை காணவில்லை என்று தேடுகிறார் மன்னர். எல்லாரையும் நடித்து எங்கு என் முத்து மாலை யாராச்சும் கண்டீர்களா என்று கேட்கும் பொழுது யாரும் ஒப்புக்கொள்ளவில்லை. எல்லாரிடம் அடித்து துவைத்து எல்லாரையுமே கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தாள். அந்த நிமிடமே அங்கு வந்த முனிவர், ஏன் எல்லாரையும் துன்புறுத்தீர்கள் என்று கேட்க, எனது சந்திரன் எனக்கு கொடுத்த முத்து மாலையை காணவில்லை, ஆகையால் இவரிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் முனிவரே என்று சொல்ல, இந்த முத்து மாலையா என்று பாருங்கள் என்று கையில் எடுத்து கொடுக்க, உடனே முத்து மாலையை வாங்கிய மன்னர், ஆம் இந்த முத்து மாலை தான், ஏன் நீங்கள் எடுத்து சென்றீர்கள் என்று கேட்க, மன்னா நீ கொடுத்த விருந்தே இதுக்கு காரணம் அப்படி என்றார். ஏன் அப்படி சொல்லுவீர்கள் முனிவரே அப்படின்னு கேட்கும் பொழுது, அதற்கு ஆம் மன்னா, நீ மக்களை அடித்து துன்புறுத்தி வரும் வரியில் எனக்கு உணவளித்தாய். அதை உண்ட எனக்கு உன் புத்தியே எனக்கு வந்துவிட்டது. அதனால் அரக்கம் குணம் வந்ததனால் உன் முத்து மாலையை கவர்ந்து சென்றேன். மறுபடி அந்த உணவு ஜீரணமான பிறகு என் குணம் எனக்கு வரவே இந்த முத்து மாலையை கொண்டாந்து உன்னிடம் ஒப்படைத்தேன். மன்னா நீ ஆட்சி செய்யுவது சரியில்லை. மக்களை துன்புறுத்தி வரும் வரியில் எந்த இது செய்தாலும் இப்படிதான் நடக்கும். ஆகையால் மக்களை நல்வழியில் கொண்டு செல். மக்களை அடித்து துன்புறுத்தாதே. நல்ல வழியில் ஆட்சி செய் மன்னா என்று அந்த இடத்திலிருந்து முனிவர் கிளம்பி விடுகிறார். இதிலிருந்து என்ன தெரியுது என்றால், நல்ல எண்ணங்களோடு யாருக்கும் செய்ய வேண்டும்.